ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் வெறும் முகம் தான் பார்க்கிறான் இல்லையா? நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன? இந்த முகம்தான். இதை அழகுபடுத்திக்கிறது நம்ம விரும்புறோங்க, அது தவறு இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இத பார்க்கறது தான் சொல்றாரு, காணப்படாத உலகம். இது காண்ற முகம் இந்த உலகத்துல, ஆனா காணப்படாத ஒரு முகம் இருக்குது, இருதயம். அதை நீங்க அழகுபடுத்தும் போது அகத்தின் அழகு பாருங்க. உள்ளத்துல நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டு ஸ்ட்ராங் பண்ற மனுஷனை பார்த்தீங்கன்னா எதை குறிச்சும் அவன் பயப்பட மாட்டான், எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுடைய இருதயத்தில் எல்லாம் தப்பான எண்ணங்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதனால அது அவனை படுத்துது, வாழ வைக்குது. அந்த மாதிரி ஒரு காரியங்களே இருக்குது இல்லையா? சரி, அதனால இருதயத்தில் மாற்றம் உண்டாகினால் வாழ்க்கை எப்படி பெரிதாய் மாறுகிறது அப்படின்றதான் பார்க்கணும் இல்லையா? ஒரு விவசாயிக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு கூட நமக்கு என்ன பண்ணல தெரியல. ஒரு படிக்காத விவசாயி கவனிங்க, அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை இவ்வளவு அழகா பண்படுத்தி பார்த்தீங்கன்னா மண்ணாடி சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. நல்ல விவசாயி அந்த அருமையான உழுது வச்சிருக்கிற நிலத்துல கவனிங்க, அதுக்கு அடி உரமெல்லாம் கரெக்டா விதைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு, ஏன்னா அந்த நிலத்துல விதைக்க போறது, அதை நம்பிதான் என்ன பண்றேன், விதைக்க போறேன். இதுல ஒரு மிகப்பெரிய அறுவடை வந்துச்சுன்னா என் கடன் மாறிடும், என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கையோட தான் அதை கஷ்டப்பட்டு வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒரு நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, பார்ப்பாங்க இது பிஞ்சு விதையா, நல்ல தேறி இருக்கா அந்த விதை, தரமா இருக்குதா விதை. ஏன்னா இந்த மாதிரி விதைகள் மண்ணுக்குள்ள போகும்போது தான் செடி எப்படி வரும், கொஞ்சம் வீரியமா வரும், கம்பீரமா வரும். அப்படியேப்பட்ட விதைகள் இந்த மாதிரி செடிகளை கொடுக்கும், அப்புறமா அதுல இருந்து நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த மாதிரி ரகத்தை பார்த்து தான் என்ன பண்றாங்க, வாங்கி விவசாயம் பண்றாங்க. அது மாதிரி நம்முடைய இருதயம் என்பது ஒரு நல்ல நிலம் மாதிரி இல்லையா? ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய எண்ணங்களை கடவுள் வைக்கிறார்.